அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்னும் சிறந்த விஷயத்த தான் சொல்ல போகிறேன். இது பார்த்தீங்கன்னா, ரமலான்ல நம்ம கண்டிப்பாக 2 விஷயங்களை செய்யணும், 2 விஷயங்களை தவிர்த்துக்கணும். அதில் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இன்ஷால்லா அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய நாட்கள் அப்லோட் பண்ணுறேன். இந்த அமலினுடைய சிறப்பு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வேற அமல்களை நோக்கி நம்ம போகவே மாட்டோம். 1000 முறை ஓதுனால் இந்த நன்மை, ஒரு வாரம் ஓதுனா நம்ம நினைச்சதெல்லாம் கிடைக்கும், இந்த மாதிரிலாம் நிறைய தம்ப்நெயில்ஸ் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஆட் ஆயிட்டே போகுது பார்த்தீங்களா. அது எதுவுமே தேவை கிடையாது. இந்த ஒரு ஜிக்கிர் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பரிச்சயமான ஒண்ணு என்னன்னா, முதலாம் கலிமா தொய்யிபு, லா இலாஹா இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இது நீங்க மேலோட்டமா பார்க்கும்போது உங்களுக்கு சாதாரணமா தெரியும். ஆனா இதனுடைய உட்கருத்து மிக 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 ஆழமானது. இஸ்லாத்தினுடைய ஆணிவேர் அப்படின்னே சொல்லலாம். இதனுடைய சில நன்மைகள் இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது நன்மை, இதை தொடர்ச்சியாக கூறுபவர் நரகத்தில் இருந்து வெளியேற்றப்படுவார். சுப்ஹானல்லாஹ். நீங்க 70,000 முறை இதை ஓதி வச்சிருந்தீங்க அப்படின்னா நரகத்துல இருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு சீட்டு அல்லாஹ் தாலா நமக்கு தருவான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நரகத்துக்கு போனாலும் கூட இந்த களிமா நம்மளை நரகத்தை விட்டு வெளியே கொண்டு வந்துடும் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது, ஈமானுடைய கிளைகள் 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கு. அதுல மிக 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 சிறந்த மேலான கிளை எது அப்படின்னா லா இலாஹா இல்லல்லாஹ். அதாவது ஈமான்லயே முதல் தரமாக இருக்கக்கூடியது இந்த கலிமா தான். மூன்றாவது, இதை ஓதுவதன் மூலமாக குருட்டு கண்களும் செவிட்டு காதுகளும் மூடப்பட்ட உள்ளங்களும் திறக்கப்படும். அதாவது நம்மளுடைய ஈமான் புதுப்பிக்கப்படும். எப்படி ஒரு துணி நம்ம அணிறோம், அது அழுக்காயுது, அதை திருப்பி துவைச்சி போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அதே மாதிரிதான் நம்மளுடைய ஈமானும் என்ன ஆகும், நாளுக்கு நாள் மங்கி போக தான் செய்யும். நம்மளுடைய ஈமான நம்ம சரி செஞ்சுக்கணும் அப்படின்னா முதலாம் கலிமாவை விட சிறந்த திக்ர் கிடையாது. முதலாம் கலிமா நம்மளுடைய ஈமானை புதுப்பிச்சு தரும். நான்காவது, இதை கூறியவர் கண்டிப்பாக சொர்க்கம் செல்வார். கடைசி மவுத்துடைய நேரத்துல யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் வாஜிப் ஆகிடும் இல்லையா. வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் சரி ஒரு கட்டத்துல அல்லாஹ் தாலா கண்டிப்பாக அவரை சொர்க்கம் சேர்த்திருவான் இல்லையா. ஐந்தாவது, இது தர்மம் செய்த நன்மையை பெற்றுத்தரும். சாதாரணமாக நம்ம கலிமாவை ஓதுவது, கலிமா ஓதுன நன்மையும் கிடைக்கும், தர்மம் செய்த ஒரு எக்ஸ்ட்ரா நன்மையும் நமக்கு கிடைக்கும். ஐந்தாவது, இந்த கலிமா நம்மளுடைய தராசு தட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த தட்டை கனமாக்கக்கூடிய கலிமாவாக இருக்கு. ஏன்னா ஒரு மிக மிக தெரிஞ்ச ஹதீஸ், மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க இல்லையா, என்ன எனக்கு தனியான ஒரு திக்ர் சொல்லி தரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ் முதலாம் கலிமா தான் சொல்லி தருவான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான், 7 வானங்களையும் 7 பூமிகளையும் ஒரு தராசு தட்டுலையும் லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிற சின்ன கலிமாவை ஒரு துண்டு சீட்ல எழுதி மற்றொரு தட்டிலையும் வச்சா எந்த தட்டு தான் கனமா இருக்கும், லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிற கலிமா தட்டு கனத்தால அந்த தராசு இருக்கு இல்லையா அது தாழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ முதலாம் கலிமா ரொம்ப 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 விசேஷமான ஒரு விஷயம். அல்லாஹ் தாலா அது நமக்கு கொடுத்துருக்கான். ரொம்ப லேசா ஓதக்கூடிய அளவுக்கு அந்த கலிமாவும் இருக்கு. ஆகையால எத்தனை அமல்கள் நீங்க எக்ஸ்ட்ரா செஞ்சாலும் சரி முதலாம் கலிமா செய்யறதுக்கு கண்டிப்பாக ஈடு இணையே இருக்காது. நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். காலையில ஒரு 100 முறை ஓதுறேன், ஈவினிங் ஒரு 100 முறை ஓதுறேன், அந்த மாதிரி நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நியத் வச்சுட்டு அமல் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அமல் செய்யறதுக்கு கஷ்டமாவும் தெரியாது. நம்மளுடைய அமல்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா முயற்சி செஞ்சு பாருங்க. நான் ரொம்ப ரொம்ப கம்மியான சிறப்புகள் மட்டுமே சொல்லியிருக்கேன். இதனுடைய சிறப்புகள் அப்படின்னு எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 பக்கங்கள் கலிமாவுடைய சிறப்பு மட்டுமே இருக்கு. ஆகையால கண்டிப்பா முதலாம் கலிமாவை
ஓதுறதுக்கு, அதாவது கரெக்டா கொஞ்சம் ஓதுறதுக்கும் பழகிக்கணும். இன்னொரு முறை அது மட்டும் சொல்லிடுறேன் பாருங்க. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். இன்ஷால்லா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. கலிமாவை கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம நிறுத்தாம ஓதணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நிச்சயமாக அல்லாஹ் போதுமானவர்.